மதுரை ஒரு பேஸ் கேம்பாக மதுரை மாவட்ட ஆணையாளரை வந்து மையப்பகுதியாக வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் மற்ற மாவட்டங்களில் பிற மாவட்டங்கள்லேருந்து இது முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் இவங்களோட ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச்னு நம்மளோட எங்கள் துறையின் அமைச்சரும் அங்கே தான் முகாமிட்டிருக்காரு, செக்ரட்டரி அங்கே தான் முகாமிட்டிருக்காங்க. தேவைக்கேற்ப அந்த மதுரையிலேருந்து அந்த ஸ்பாட்லேயே கூகுளில் எங்கே போகணுங்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே மட்டும் இல்லை. அதே மாதிரி நமக்கு மதிப்புரிய விக்ரம் ராஜா போன்றவர்கள்லாம் சிலது வந்து திருப்பூர்லேருந்து போகிறது வந்து சென்னை வந்து போக வேண்டியதில்லை. சென்னை பக்கத்தில் இருக்கிறது பூரா நாங்கள் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம், மற்ற பகுதியில் அவங்க டைரெக்டாக அனுப்புகிறாங்க. ஸோ டோட்டலி ஃப்ளெக்சிபிளாக வனத்துறை மேயர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் அங்கே மழை நிற்கணுங்கிற இதெல்லாம் இன்றைக்கி சற்று குறைந்திருக்குங்கிற ஒரு நல்ல செய்தி இருக்குது. மிக விரைவில் எப்படி சென்னையில் எல்லாரோட ஒத்துழைப்போடு வந்ததோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதை ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லுவோம். தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கத்தோட அனைத்து துறையினர், உள்ளாட்சி அமைப்பு எல்லாரும் சேர்ந்து, பத்திரிகை துறை நண்பர்கள் சேர்ந்து பணியாற்றி ஆகியும் மீட்டருக்கான முழு பீச்சில் எல்லா இடமும் பணி நடக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, மதிப்புக்குரிய யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மனதுக்குரிய மேயர் எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துருக்காங்க. ரெண்டாக பிரிக்கணும். இன்னும் மாநில லெவலில் இருக்கிற ஒரு குழு தலைமை செயலர் தலைவர் ரெகுலராக மீட் பண்ணி அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் நம்ம வந்து மாநகராட்சி பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பல் துறைகளோட குழுக்கள் ஆல்மோஸ்ட் நம்ம 200 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் ரிமூவ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 60,000க்கு மேற்பட்ட லிட்டர்கள், அந்த லிட்டரில் நீங்கள் ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20%, ஒரு 20,000 லிட்டர்கள் வந்து இந்த எண்ணெய் கசிவை எடுத்திருக்காங்க. அங்கே வல்லுநர்கள் சுற்றுப்புற சூழல் துறையில் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 400 மருத்துவ முகாம்கள் மேயர் சொல்லி மற்றும் நம்ம துறை சொல்லி அது நடத்துகிறோம். குறிப்பாக சுவாச நோய், தோல் நோய், அப்புறம் கண் தோன்ற நோய்க்கு பண்ணி அந்த ஏரியாவில் மணல்கள் ஓரளவுக்கு சீரானால் கூட தனியாக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மீன்வள பாதிப்பு என்ன நெட்டு சேதம் எவ்வளோ அந்த மாதிரி அனைத்து தரப்புலையும் நம்ம வந்து ஒரு ஆதிரோட காலனியில் வீடுகள் பாதிப்பு சேதங்கள் அதற்கு நிவாரணம், மற்ற ரெகுலர் நிவாரணம் மற்றும் அந்த பகுதியில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டு தொடர் பணி நடந்து கொண்டே இருக்குது. மணலையும் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மனக்குரிய மேயரோடையும் சேர்ந்து நம்ம நீர்வள ஆதாரத்துறையோட டிஸ்கஸ் பண்ணி சுற்றுப்புற சூழலோட அங்கீகாரத்தோட அந்த பணிகளும் செய்கிறோம். அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.